மக்களே எல்லாருக்கும் வணக்கம் 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 வணக்கம். காலையில எழுந்து நடந்து வெளியில போறேன், ஒரே மழை. கொடையை பிடிச்சிட்டு தான் வெளியில நானும் நடந்து போனேன். அவ்வளோ மழை தெரியுமா. சரின்னு ஏரி பக்கமா நடந்து போயிருந்தேன்னா அங்க போய் பார்த்தா ஒரே பனிமூட்டமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஏரி ஃபுல்லா ரொம்ப போச்சு தண்ணி தெரியுமா. சரி அங்கேயே எவ்வளோ நிக்கிறதுன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரே குளிர் வேற. சரின்னு இந்த குளிர்ல இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் வாங்குன்னு ஒரு கோட்டை போட்ட மக்களே. ஒரு கோட்டை போட்டு முடிச்சதும் அர்னால்டு மாதிரி உடம்பெல்லாம் முறுக்கேறிக்கிச்சு. சும்மா ஒரு கோட்டை போட்டு முடிச்சதும் நானும் குளிச்சுட்டு கிளம்பிட்ட மக்களே. எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு கல்பாக்கம் போறோம். அது ஒன்றும் இல்லை மக்களே, மழை பெய்யும் போது நம்ம பீச்சில் போயிட்டு உட்காந்துட்டோம். அது எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா. அதனால தான் நானும் கிளம்பி போனேன். ஆனா நான் போறப்பவே சம மழை மக்களே. நல்ல வேலையா மண்டையில கூடைய கவுத்துட்டு இருந்தனால நானும் தப்பிச்சிட்டேன். நம்ம காடியில வேற பெட்ரோல் காலியாகி போச்சா, அதனால பெட்ரோலை போட்டுட்டு திரும்பி பாக்குறேன், என்ன மழை. என்னடா சரி இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு மழை லைட்டாக பிரேக் வச்சோன்னு நான் அங்கே புதுசும் கிளம்பிட்டேன். சரி மழையில நனைஞ்சிட கூடாது, வேகமாக வந்தா பேண்ட் மொத்தம் நனைஞ்சு போச்சு மக்களே. முன்னாடி ஃபுல்லாக ஒரு வழியாக நம்ம கல்பாக்கம் வந்ததும் நம்ம காடி தூக்கி தூர போட்டு நானும் அங்கே நடந்து போக ஆரம்பிச்சிட்ட மக்களே. நடந்து போனதுன்னா ஜாலியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் சொல்லி வாய மூடல, எங்கிருந்தோ புதுசுன்னு மழை வந்துடுச்சு. நானும் ஓடிட்டேன். அங்கேருந்து ஆரம்பிச்ச ஓட்டம் நேராக பீச்சுக்கு வந்து தான் நினைச்சு மக்களே. இதோ உங்களுக்காக அருமையான காட்சியில் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது தானே. தெரியுது இல்லையா, ஒரு ஆறு மாதிரி. இது பாலரோட ஒரு கிளைன்னே சொல்லலாம் மக்களே. இது நேராக வந்து பீச்சில் தான் கலக்கும். அதை பார்த்துட்டு நானும் அங்கேருந்து பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் நடந்து போக ஆரம்பிச்சிட்ட மக்களே. பார்க்கும்போது எப்படி சூப்பரா இருக்குல்ல. இவ்வளோ காத்து மழையிலையும் ஒரு காக்கா பையன் மட்டும் எவ்வளோ ஜாலியாக உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா. இதுல என்ன ஒரு சோகனா, வர தண்ணியில ஒரே குப்பை தான் மக்களே. பாருங்க எவ்வளோ குப்பை. இவ்வளோ குப்பையும் பீச்சில் தான் போய் ஸ்ட்ரெயிட்டாக கலக்குது. பீச்சு கிட்ட போனோமா எனக்கு தலைகால புரியல மக்களே. ஒரே குஷி தான். நானும் அங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு இருந்தேன் தெரியுமா. ஏன்னா இந்த பீச் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா இங்கே வந்தால் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும் தெரியுமா. அந்த சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் கூட அனுபவிக்கல, அதுக்குள்ள மறுபடியும் மழை மக்கள். என் கூட வேற ஒரு நண்பர் வந்திருந்தாரு. அவர் மழை வந்தவொடனே குடுன்னு ஓடிட்டாரு மக்களே. அதோ தெரியுது ஆரஞ்சு சட்டை, அவர் தான் மக்களே. சரி நம்ம எங்கிருந்து குடுன்னு ஓடுதுன்னு சொல்லிட்டு நம்ம பேக் எத்திக்கு தலைமையில வச்சுட்டு நான் நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இங்கேருந்து போகணும்னு மனசே இல்லை தெரியுமா எனக்கு. ஏன்னா அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பயப்பட தான் வச்சு வந்துட்டேன். அங்கேருந்து போகிறதுக்குள்ளேயே மழை சும்மா பிச்சு. அதனால பைக்கெலாம் ஒரு ஓரமாக படுக்க போட்டுட்டு நாங்களும் ஒரு ஓரமாக பதுங்கிட்டோம். மழை லைட்டாக வெயிட்டி விட்டுதான் நானே என் நண்பரும் அங்கேருந்து ஜூட்டு விட ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. என்னமோ தெரியல மக்களே, இந்த மழைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. நான் எப்பெல்லாம் வெளியில் வரணும் அப்பெல்லாம் மழை கொட்டி தீக்குது. நான் இதை வச்சு ஒரு சீரியஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மழைக்காலம் எபிசோட் 1 எப்படி சூப்பராக இருக்குல்ல. காசா பணமா நம்ம சேனல் தானே. நம்ம ஆரம்பி எப்படி இவங்களை காசு எடுத்துட்டு திரும்பி பார்க்குறேன். ஒரே சவுண்டு, அதை நீங்களே கேளுங்க. சரி நான் அங்கேருந்து வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா மறுபடியும் மழை. இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. வேலையா நம்ம நேரத்துக்கு ஒரு ஆட்டோ வந்துச்சு மக்களே. நானும் ஏறி கிளம்பிட்டேன். ஆட்டோவை வெட்டி இறங்கி பார்க்குறேன், மழை சும்மா அடிச்சு தெருக்கி விட்டா போல. நம்ம வேற கொஞ்சம் தூரம் பைக்ல தானே வந்திருந்தோம், வேற வழி இல்லை. இப்போ மழையில் நினைச்சுக்கிட்டே தான் போய் ஆகணும் மக்களே.